இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சொல்லுங்க மேடம். செக்யூரிட்டி அண்ணா, இவங்க ரெண்டு பேரையும் தூக்கி வெளியே ஓகே மேடம். வாங்க சே. என்னைய எங்க வீட்ல வேலை பார்த்துட்டு அவ சொல்றது கேட்டுட்டு இருக்க? மிஸ்டர் ஜெகன், இது என் வீடு. இந்த வீட்டு முதலாளி அம்மா நான் தான். அப்போ அவர் என் பேச்ச தானே கேட்கணும். ஓ, புரியலையா? இத நீங்க போங்க, நீங்க சாப்பிடுங்க. சி, எப்ப நீங்க தியாவை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்களோ அப்பவே இந்த வீடு என்னோடதாயிடுச்சு. இந்த ஆஸ்தி, அந்தஸ்து, கம்பெனி பொறுப்பு எல்லாத்துக்கும் நான் தான். நான் அத்தாரிட்டி ஆயிட்டேன். ஏய், சும்மா பைத்தியம் மாதிரி உளறிட்டு இருக்காத. இது எல்லாமே என்னோட சொத்து. நீ எப்படி அதுக்கு உரிமை கொண்டாட முடியும்? என்ன மேடம், நீங்க படிச்சவங்க தானே நீங்க. அந்த நான் கையெழுத்து போட்ட டாக்குமெண்ட்ஸை நீங்க படிச்சு பார்க்கலையா? இல்ல, படிச்சு பார்த்து தானே கையெழுத்து போட்டிருப்பீங்க. மறந்துட்டீங்க நீங்க. என்ன டாக்குமெண்ட்? தியாவை என்கிட்ட கொடுக்கும்போது அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டோமே, அது ஞாபகம் இல்லையா உங்களுக்கு? குழந்தை என்கிட்ட இருந்தா சொத்தெல்லாம் உங்ககிட்ட இருக்கும். அதே குழந்தை உங்ககிட்ட இருந்தா இந்த சொத்தெல்லாம் துளசி கைக்கு போயிடும். இப்போ குழந்தை எங்க இருக்கு? இங்க இருக்கே அம்மா. மேடம், கார்டு பிளாக் பண்ணிருக்கு மேடம். பிளாக் பண்ணிருக்கான்? ஓ முனி, எனக்கு தெரிஞ்சு அவளோட வெளியே தான் இருக்கும். தாங்க ஒரு நிமிஷம். ஆமா மேடம், இப்ப கார்டு போட்டு செலவு பண்ற அளவுக்கு என்ன வந்துச்சு? அதான் நம்ம வீட்லயே எல்லாமே இருக்கே. நீங்க எங்கே இருக்க வேண்டியதானே மேடம். இங்க பாரு துளசி, வேண்டாம். இதுக்கெல்லாம் நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவ அப்புறம். கத்தாதீங்க மேடம், பாப்பா தூங்கிட்டு இருக்கா, எந்திரிச்சிட போறா. ஏன் மேடம், நான் உண்டு என் வேலை உண்டுன்னு நான் பாட்டுக்கு அமைதியா இருந்தேன். யார் என் வாழ்க்கையில வந்து குழப்பம் பண்ணது? இங்க பாரு துளசி, நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், வேண்டாம், என் வழியில வராத. பொறுங்க மேடம். நீங்களா வந்து நீங்க தானே என் குழந்தைய தூக்கிட்டு வந்தீங்க. அப்போ எனக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும். உங்க வீட்டு வாசல்ல வந்து நின்னு கெஞ்சினே, ஆனா நீங்க என் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளினீங்க. அந்த வலி உங்களுக்கு கொஞ்சமாவது இருக்க வேண்டாமா? அதான் ஏதோ நம்மளால முடிஞ்சது. சரிங்க மேடம், உங்களுக்கு விருப்பப்பட்ட இடத்துல நிம்மதியா படுத்து தூங்குங்க. குட் நைட். ஏய், போனை வைக்காத. ஏய், எதுக்கு இப்ப வண்டியை நிப்பாட்டின? மேடம், நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கீழே இறங்கிக்கிறீங்களா? ஏன்? இல்ல, பாப்பாவை ஸ்கூலுக்கு கூட்டு போகணுமா. துளசி மேடம் ஃபோன் பண்ணி உடனே வர சொன்னாங்க. தியாவை ஸ்கூலுக்கு கூட்டு போறதுக்கு இந்த கார் வேணுமா? அதுக்காக எங்களை நடு ரோட்ல இறக்கி விட்டு போவியா? இல்ல சார், அவங்க தான் சொன்னாங்க. ஏய், உனக்கு சம்பளம் கொடுக்கற முதலாளி நான் முக்கியமா இல்ல அந்த துளசி உனக்கு முக்கியமா? இப்போதைக்கு அவங்க தான் மேடம் முதலாளி. அவங்க சொல்றதை நான் கேட்டுதான் மேடம் ஆகணும். ப்ளீஸ் மேடம், கொஞ்சம் இறங்கிக்கிறீங்களா? ஏய், இறங்கலன்னா என்னடா பண்ணுவ? என்னால என்ன சார் பண்ண முடியும் மேடம்? மாசம் மாசம் எவ்வளவோ கமிட்மெண்ட் இருக்கு. பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், இஎம்ஐ இருக்கு, மளிகை சாமான் வாங்கணும். அது மட்டும் இல்லாம சொந்தக்காரங்க சொல்லாம கொள்ளாம அப்பப்ப ஃபங்க்ஷன் வச்சிடறாங்க. அவங்களுக்குலாம் மொய் எழுதணும் மேடம். ப்ளீஸ் மேடம், கொஞ்சம் இறங்குனீங்கன்னா நான் என் வேலையை பார்ப்பேன். ப்ளீஸ் மேடம், சார் கிட்ட சொல்லுங்க மேடம். ப்ளீஸ் மேடம்.
உயிர் பயம் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு இவ்ளோ வீராப்பு? இது மிஷன். மனுஷங்க மாதிரி வீம்பெல்லாம் பிடிக்காது. நாம சொல்றத தான் கேட்கும். ஒழுங்கா ஓரமா நிக்கணும். ம்? அம்மா நம்மள அடிக்க போறாங்களா? பயப்படாத. டேய் இதோ கார்ல இருக்கா பாரு, அடிச்சு கை கால உடைங்கடா. ஏய் டேய் ஏய் இறங்கு கீ கொடு. இறங்கு ஏய் அம்மா விடு. விடு ஏய் இறங்கு ஏய் அம்மா விடு. விடுன்னு சொல்றல. ஏய் அம்மா விடு. ஏய் விடு. இறங்கு ஏய் ஏய் கைய விடுறா. ஏய் விடுறா. தியா உள்ளே இரு. அடிங்க. நான் ஒருத்தங்க இருக்கும்போது என் பொண்டாட்டி மேலேயே கையை வைப்பியா நீ?